இந்த நாளிலே நமக்கு நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. சரி, இன்றைக்கி விசுவாசம் என்ற தலைப்பிலே உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப விசுவாசம் முக்கியம். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் முதல்ல எடுத்து அதுக்கப்புறம் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் பைபிளை திறந்து வைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் நல்லா பைபிளை நல்லா கவனிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் ஃபுல் பண்ணு வால்யூம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பாத்தீங்களா? தேவனுக்கு அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? விசுவாசம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும். அப்புறம் விசுவாசம் உள்ள வார்த்தையாவும் இருக்கணும். சொல்லுங்க, விசுவாசமுள்ள வாழ்க்கை, விசுவாசமுள்ள வார்த்தை. நீ வேணா இங்கே வந்து உட்காந்துக்குமா சேரில்? வாங்க, உங்களை தான் சொல்கிறேன். வேணா உட்காந்துங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. ஆக நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் தேவன் என்ன செய்யலை, அவங்க சரியா தேடலை. நாமெல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நாமெல்லாம் யாருங்க? ரொம்ப பாக்கியவான்கள். நீங்கள்லாம் விசுவாசமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஆண்டவருடைய பாத்தில் உட்காந்துருக்கிறீங்க. ஆண்டவரை இடைவிடாமல் தேடுறீங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதுவும் தேவன் அவர் தந்த விசுவாசம். உலகம் தர்றதில்லை. உலகம் 1000 காரியம் சொல்லிகிட்டே இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு தத்துவம் ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தையின் மேலே தான் விசுவாசம். அல்லேலூயா. நிறைய பேர் தத்துவத்தின் மேலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எழுதி வச்சுருக்காங்கல்ல, கனவு காணு, இவர் சொன்னார், அவர் சொன்னார். நம்ம ஆளுங்க அதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. பாருங்கள், தத்துவம் வந்து உற்சாகப்படுத்தும். ஆனால் தேவனுடைய வார்த்தை உன்னை உணர்வுள்ளவனாக்கும், உன்னை உருமாற்றும், உன்னை ஆளையே மாற்றிடும். இந்த தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா உங்களை ஆளையே மாற்றிடும். அதான் சில பேரை பார்க்க போகிறோம் பைபிளில் இருந்து. அவங்களாம் எப்படி இந்த விசுவாசத்தின் மூலமாக எப்படி தேவனிடத்துலேருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள், எப்படி மாறினாங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் முதல்ல அவங்க அப்படி இல்லை. அவங்களுடைய ஓட்டம் வேறு மாதிரி இருந்துச்சு. நான் சொல்ல போகிற சில ஆட்கள் பைபிளில் இருந்து. ஆனால் அவங்க விசுவாசத்துக்குள்ளே வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எல்லாமே மாறுது. அல்லேலூயா. அதுக்கு முன்பதாக இயேசு சொன்ன ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு இயேசு உங்கள் விசுவாசத்தினாலேதான், உங்கள் விசுவாசம் என்னதுமா? உங்கள் அவ்விசுவாசத்தினாலேதான், உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ. என்னது இவ்விடம் விட்டு? சொல்லுங்க. அப்புறம் எதை பார்த்து? என்னங்க விளையாட்டாங்க இது? சும்மா போறேன் நான் கூப்பிட்டு மலையை பார்த்து அப்புறம் போன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? நாங்கள் சும்மா அதை துரும்பையே தள்ள முடியாமல் உட்காந்துருக்குறோம். என்ன தள்ள முடியல? எங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனை, அதையே எங்களால் மூவ் பண்ண முடியல. மலையை பார்த்து என்னதுங்க? ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்னை ரொம்ப சோதிக்கிறாரோ? இயேசுக்கு அவருக்கு இருக்கிற வலிமை என்கிட்ட காட்ட விரும்புகிறாரோ? அது எப்படிங்க என்னால் முடியும்? இப்போ ஆண்டவர் நேராக போய் சும்மா மலையை பார்த்து அப்புறம் சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லலை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சும்மா நீங்கள் போகிறீங்க, ஒரு மலையை பார்க்குறீங்க, அந்த மலையை அப்புறம் போன்னு சொல்கிறதுக்கு சொல்லலை. இது போன்ற அவிசுவாசமான உனக்கு எதிராக போராடக்கூடிய மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து பேச சொல்கிறாரு. இன்னொன்று, மலையை கூட உன்னால் அகன்று போக செய்ய முடியுன்றது தான் உண்மை. இயேசு ஒரு மலையை பார்த்து அடையாளமாக ஏன் சொல்கிறாருன்னா, சில அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய காரியம் தானே மலை. அது சாதாரணமானது இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராதுன்னு சொல்றார். எல்லாமே சொல்லுங்க. ஒன்றுமே சொல்லுங்களேன், உங்க வாயை திறந்து சொல்லுங்க. எதனால ஒன்றும் இராது? விசுவாசத்தினால.
எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தினால நீங்க விசுவாசித்தீங்கன்னா இது போன்ற காரியங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும் தான் அர்த்தம். நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, நடக்கும். ஏன்னா விசுவாசத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. நீங்க விசுவாசத்தை குறைவே இட போட்டுறக்கூடாது. ஒரு சின்ன அளவு தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன அளவு? ஏன் கடுகு சொன்னாரு? ஏன் வேற ஏதாவது சொல்லியிருக்கலாமே? கடுகு சொல்லியிருக்கிறாரு. ஏன்? கடுகுல ஒரு சின்ன பொருள் தான் அது. ஆனா அதுல ஒரு சின்ன ஓட்டை கூட கிடையாது. கடுகுல என்ன கிடையாது? ஒரு சிறிய அளவு கூட என்ன இல்லை, கவனிக்கிறீங்களா? ஓட்டை இல்லை. அதுபோல உன் விசுவாசம் ஓட்டை இல்லாத விசுவாசமா இருக்கணும். நல்ல விசுவாசமா இருக்கணும். சின்ன விசுவாசம் தான். நீ சின்ன ஆளு தான். கடுகு மாதிரி தான் உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குது. ஆனா அது பர்ஃபெக்டா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அந்த விசுவாசம். அப்படி இருந்தா இது போன்ற சூழ்நிலைகளும் இது போன்ற காரியங்களும் உன் வாழ்வில நடக்கும் என்பதான் இயேசு சொன்னார். அல்லேலூயா. அப்ப நீங்க தைரியமா நடக்கலாமே உலகத்துல. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரை ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு 100க்கு அதிபதியினுடைய சம்பவம். அங்கே அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு உடல் நலம் சரியில்லை இல்லையா? லூக்கா 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய வேலைக்காரனுக்கு என்ன இல்லை, சுகம் இல்லை. இப்போ இயேசுனிடத்தில் என்ன செய்கிறான்? ஆள் அனுப்பி வாசிங்க முதல் வசனத்தை. அவர் தம்முடைய வார்த்தைகளே எல்லாம் இல்ல ரெண்டாவது வார்த்தை, ரெண்டாவது வசனம் வாசிங்க. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். சரி. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது சரி அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்திற்கு அனுப்பினான். இந்த 100க்கு அதிபதி என்ன செய்யறான்? மூப்பர்களை இயேசுவினிடத்தில் அனுப்பி தன்னுடைய பிரியமான வேலைக்காரன் சுகமாக வேண்டும். என்ன ஆகணும்? சுகமாக வேண்டும். இப்போ அவர்கள் வந்து இந்த 100க்கு அதிபதியை பற்றி இயேசுவினிடத்தில் கொஞ்சம் நல்ல சாட்சி சொல்கிறாங்க. அவன் ரொம்ப நல்ல மனுஷன், நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரன், நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான், நம்முடைய ஜனத்தை மிகவும் நேசிக்கிறவன் என்றெல்லாம் அவனை குறித்து நல்ல சாட்சியை சொல்லுகிறார்கள். சரி, இயேசுவும் கேட்டுட்டு அவர்களோட கூட போகும்பொழுது வீட்டுக்கு சமீபமாக போறார். இப்போ போன உடனே அந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? சில ஆட்களை அனுப்பி அவரிடத்துல போய், ஆண்டவரே வருத்தப்படாதீங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நீர் என் வீட்டுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை, அதனால் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணலை. எப்படி பார்த்தீங்களா? நான் வந்து உங்ககிட்ட வந்து நிற்கிற அளவு கூட எனக்கு என்ன இல்லை, நான் என்னை ஒரு தகுதியாக நினைக்கல, என் வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு நானும் பாத்திரன் அல்ல. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீர் சொன்னால் போதும். எல்லாம் சொல்லுங்க, நீர் சொன்னால் போதும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் முதல் விசுவாசத்தில் நீங்கள் வளரும்போது என்ன இருக்கணும்? இயேசுவே நீர் சொன்னால் போதும். இப்போது பெரிய பிரச்சனை உங்கள் முன்னாடி வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் இயேசுவே நீங்கள் சொன்னால் போதும். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் போதும். இயேசு சொன்னால் போதுமா? ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்னால் போதும்னு விசுவாசிக்கணும். அப்போ அவன் என்ன சொன்னா? நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, இயேசுவே நீர் சொன்னால் போதும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே. உங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருங்க, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே நீர் சொன்னால் போதும். இயேசு சொல்லி ஏதாவது நடக்காம இருக்குமா? சொல்லுங்க, நடக்காம இருக்குமா? நடந்தே தீரும். அவர் சொல்லிட்டார்னா நடந்தே தீரும். அதனால தான் அவன் விசுவாசத்தை கூட ஆண்டவர் பாராட்டுறாரு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் வரவே வேணாங்கிறான், அவனும் வரமாட்டேங்கிறான், ஆனால் நான் சொன்னா நடக்குங்கிறான். அல்லேலூயா,
எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொன்னால் நடக்குன்றான். இப்போ நீங்கள் ஏன் சொன்னால் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எங்க பிரதர், நானும் ஜோம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பண்ணுங்க, என்ன பிரச்சனை இப்போது? நல்லா ஜோம் பண்ணுங்க. அதுக்குள்ளேயே ஒரு சோர்வு, அதுக்குள்ளேயே ஒரு அங்கலாய்ப்பு. எங்க பிரதர், நானும் காத்திருக்கிறேன். காத்திருங்க, நன்மையானதை தருவார்னு வேதம் சொல்லுதா இல்லையா? நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள். பிரதர்ஸ் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் நல்லா கேட்கணும், ஏன்னா நீங்கள் தான் பெரிய பாரத்தை சுமக்கிற ஆளுங்க. பெரிய பேர்டன் உங்களுக்கு நிறைய இருக்குது. என்னங்க ஒருத்தர் சொல்கிறாரு, புருஷனாக இருக்கிறதாங்க பெரிய பாரம். ஏன்னா அவ்வளோ பெரிய கடமைகள் இருக்குது இல்லை? மனைவிகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறாங்க பொழுது. அப்போது எல்லா வேலையும் நம்மளை வாங்கிக்கின்னு போயிட்டு வா சீக்கிரம் முடிச்சுட்டு வா. அவங்களும் பாரத்தை சுமக்கிறவங்க தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பாசம் மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாரு. நீங்கள் 2 பேருமே ஆசீர்வாதமானவங்க தான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் புருஷன் இல்லாமல் ஸ்திரியும் இல்லையா, ஸ்திரி இல்லாமல் புருஷனும் இல்லையா. அவங்க 2 பேரையும் அவருக்குள்ளே வச்சிருக்கிறாராம். அதனால் நம்ம இந்த அங்கலாய்ப்பெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? இயேசுவே, எல்லாம் கைகளை ஊற்றி சொல்லுங்கள், இயேசுவே நீ சொன்னால் போதும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்க்கணுன்னு சொல்லுங்கள், இயேசுவே நீ சொல்லிட்டீங்கன்னா போதும். அது போயிடும், அந்த பிசாசு போயிடும், அந்த தொந்தரவு என்னை விட்டு போயிடும், அந்த வியாதி என்னை விட்டு போயிடும், அந்த பலவீனம் என்னை விட்டு போயிடும், அது என்னை விட்டு தூரமாகவே போயிடும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். எங்கள் வாழ்க்கையெல்லாம் எல்லாம் சந்தோஷம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம். பாடுங்க. உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். இப்படி பாடி பாருங்க. வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பாடணும், நல்ல சந்தோஷமாக ஆடணும். ஆமேன்னு சொல்லுங்க. சபையில் பாச ஆட விட மாட்டேங்கிறாரு. நம்ம வீட்லையாவது ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், அப்படி வீட்டில் ஆடணும். ஆமேன். என்னை இங்கே ஆட விட்டா பயமாக இருக்குது. நீங்கள் ஆடி பாருங்க, உங்கள் வீட்டில் சந்தோஷமாக ஆடுங்க. என்னங்க, நம்ம இப்போ இருக்கிறது ஒரு சின்ன இடத்துல இருக்கிறோம். என்னங்க, ஆனால் சபையில் ஒரு ஒழுங்குக்காக அதை செய்யாதுன்றோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆடலாம், ஜாலியாக சந்தோஷமாக பாடலாம். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா பிரச்சனையும் சுத்தமாக மாறிடும். இப்போ என்ன நடந்து 10ஆம் வசனத்தை பாருங்க. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லணும். உனக்கு சுகம் வேணும்னா, நீ நல்லா விசுவாசமா இருக்கணும்னா, நீ நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னா, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீர் சொன்னால் போதும். அல்லேலூயா. நீர் சொன்னாலே போதும். அவன் விசுவாசம் பாருங்க. ஒரு 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் எவ்வளோ பந்தா பண்ணியிருக்கலாம் இயேசுவை கூப்பிட்டு. நம்மலாம் இயேசுவை வச்சு பந்தா பண்ணுறதுக்கு தான் பெரிய ஆளாக இருக்கிறோம். கரெக்டாக? இயேசுவை வச்சுக்கிட்டு பெரிய பந்தா தான் நடக்குது உலகத்தில் இப்போது. ஆஹா ஓஹோன்னு. ஆனால் அவரை யாரும் பயன்படுத்துறதே இல்லை. இயேசு ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னை எப்படி பயன்படுத்தணும்னு ஞானமில்லாத பிள்ளைகளாக இருக்கிறீங்களே, ஞானமில்லாத ஊழியக்காராக இருக்கிறீங்களே. அவன் பயன்படுத்துகிறான் பாருங்க. இயேசு எப்படி இவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறான் பாருங்க. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பொழுது என் வேலைக்காரன், சொல்லுங்க தெளிவாக சொல்கிறான், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாமா. ஆமென். என்ன உம்மை பற்றி எனக்கு தெரியும், நீ சொன்னாவே அது நடக்கும். அல்லேலூயா. நீ சொன்னாவே நடக்கும். நீங்கள் கூட சொல்லுங்க இயேசுவை பார்த்து, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நடக்க ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறும். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. 24 தூங்குற நேரம் தவிர மற்ற எல்லா நேரம், இயேசுவே நீங்கள் எங்கள் கூட இருந்து எல்லாம் நீங்கள் செய்ய வல்லவர்,
நீங்கள் சொன்னால் போதும். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்கிறேன். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 25லேருந்து 34 வரை அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 5:25 வாசிங்க. அந்த 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய். எத்தனை வருஷங்க? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பெரும்பாடு, சாதாரண பாடு இல்லை. என்ன சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்ன பாடு? ஐயோ பெரும்பாடுங்க பிரதர். அந்த அந்த அம்மாவை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். என்னங்க, அது ஒரு ஸ்திரீனா அவங்க நிச்சயமா கல்யாணம் ஆனவங்க, குடும்பம்லாம் இருக்குது அவங்களுக்கு. 26ஆம் வசனம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, எவ்வளோ செலவு பண்ணிட்டேன், இன்னமும் என்னுடைய சரீரத்தில் என்ன கிடைக்கல சொல்லுங்க, என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. ஆனா இந்த ஸ்திரீ பண்ண ஒரு வேலை என்ன தெரியுங்களா? 27ஆம் வசனத்துல இயேசுவை குறித்து சொல்லுங்க, வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இந்த கேள்விப்பட்டவங்களே எப்படி இருக்கிறாங்கன்னா, பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி இருக்கணும்? 100க்கு அதிபதி கூட கேள்விப்பட்டானா என்னங்க? நீங்க உலகத்தில் பாருங்க, கேள்விப்படுறவங்களே கொஞ்சம் பரவாயில்ல, எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கங்க, கடவுள் ஏதாவது செய்வார் அப்படின்றாங்க. ஆனால் பெற்றுக்கொண்டவங்க தான் கொஞ்சம் அடிக்கடி சந்தேகிக்கிறாங்க அவரை. இல்லைங்க, அந்த ஸ்திரியை பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால், என்னங்க சொல்லுங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அடுத்த வசனம் என்ன இருக்குது? வார்த்தை சொஸ்தமாவேன். எல்லாம் சொல்லுங்க. அப்ப இயேசுவே நான் உம்மை தொட்டால் போதும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை தொட்டால் போதும். இயேசுவை தொட முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் எங்கே இருக்கிறார் தெரியலைங்க பிரதர், கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க. ஒரு 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 வீடியோ பார்த்தேன், ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு சர்ச்சில் ஒருத்தர் பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு. ஹெவன்லி ஃபாதர், மொபைல் ஃபோனில் இருந்து. யாருக்கு ஃபோனு? பரலோக பிதாவுக்கு. பரவாயில்ல, அவர் எந்த ஐஃபோன் வச்சுருக்கிறாரு தெரில, நம்ம பிதா. நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் விசுவாசித்தாவே அவருக்கு தெரிஞ்சிடும், அவர்கிட்ட கனெக்ட் ஆகிடும். நமக்கு மொபைல் ஃபோனே தெரியுமா? ஃபெய்த்து தான். ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு அவர் கனெக்ட் பண்ணுற ஒரு மொபைல் ஃபோன் என்னது? ஃபெய்த்து. நம்பரே போட வேணாம், நீங்கள் விசுவாசாவே போதும், ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். ஆமாம், அவரோட கனெக்ட் ஆகிடுவீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு அவருக்கு ஃபோனை பண்ணிக்கிட்டு? என்ன சொல்கிறீங்க? அப்போது நான் இயேசுவை தொட்டால் போதும், இதான் விசுவாசம். அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னால், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? நான் இயேசுவை தொட்டால் போதும். அதே மாதிரி தொட்டாங்க, சுகம் அடைஞ்சாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ன பண்ணாங்க? வாசிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டார். அவருடைய வஸ்திரத்தை சொல்லுங்க, அதான் முக்கியம். சொல்றதோ நிறுத்திடல, தொட்டால் சுகம் தேவை. இயேசுவை தொட்டா சுகம். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விசுவாசம் அந்த பெண்ணுக்கு இருந்தது பாருங்க. அந்த விசுவாசம் யாருக்கு இருந்தது? இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவ்வளவு கூட்டம் இருக்குது, விடவே இல்லை. இயேசுவை தொட்டே ஆகணும். பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, என்னங்க, அவர் வஸ்திரத்தை தொட்டால், தொட்ட உடனே 29ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த பெரும்பாடு நின்று போயிற்று. எல்லாம் சொல்லுங்க, நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தார். பொய் சொல்ல மாட்டாங்க இவங்கெல்லாம். இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பரிபூரணமான சுகத்தை அனுபவிக்கிறவங்க இவங்கெல்லாம். ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் பரிபூரணமா பெற்றுக்கொண்டு பேசுறவங்க, சும்மா போலித்தனமா கூட்டம் போட்டு பேசுற ஆளுங்க இல்லை. நம்ம ஆண்டவர் ஒன்றும் போலித்தனமானவர் இல்லை, நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர்.
நம்ம ஒன்றும் சினிமா போட்டு காட்டணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஆண்டவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் மாய்மாலமானவர் கிடையாது. நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், உண்மையானவர், சொன்னதை செய்கிறவர். பாருங்க, இயேசுவை கேள்விப்பட்டு இனிமே அவரை தவிர வேறு எனக்கு வழியே இல்லைன்னு தீர்மானிச்சு, அதிலும் ஒரு தீர்மானத்தில் பாருங்க, அவளே சொல்கிறா தன் உள்ளத்தில், நான் ஒரு வஸ்திரத்தை போய் தொட்டுட்டேன்னா சுகமாயிருவேன்னு சொல்லி. அது முந்தின வசனத்தில் எல்லா செலவும் பண்ணியாச்சு, எல்லா மருத்துவரும். நான் சொல்கிறேன், மருத்துவரை பார்த்து பார்த்து ரொம்ப சோர்ந்துட்டீங்களா? இனிமேல் இயேசுவை பிடிச்சிருங்க. ஒன்றும் நீங்கள் என்ன சுகம் கொடுத்தா நான் உயிரோடு வாழ்கிறேன், உமக்காக சாட்சியாக நிற்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இறங்கிடுவார் மனம் உங்கள் மேலே, உன்னை நல்ல ஆசீர்வாதமாக வைப்பார். இனி உன்னை பார்க்குறவங்கெல்லாம் நீ எப்படி இருக்கிற? சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிற. அல்லேலூயா. முடியல, மருத்துவர்களாலே முடியல, அவங்களோட ஒரு எல்லை இருக்குது, இவருக்கு எல்லையே கிடையாது. அப்போது இயேசுவை நான் தொட்டால் போதும், சொஸ்தமாவேன். இப்போ இயேசுவை நீங்கள் தொடுங்க, அவர் உங்களுக்கு உரிமையானவர், அவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உரிமையானவர். அவரை தொட்டு, ஆண்டவரே நான் உங்களை தொட்டால் போதும், எனக்குள்ளே மாற்றம் வந்துடும். பாருங்கள், சரீரத்தில் என்ன 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 அடைந்தாலும் ஒரு மாற்றத்தை அடைந்தால் அந்த வேதனை உடனே நீங்கிற்று. ஆமென். உடனே அவளுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவை நீங்கள் தொடுங்க, சுகம் பெறுங்க. இயேசுவை தொடுங்க, அவர் தான் உண்மையாய் உங்களை சுகமளிக்கிற ஆண்டவர். இயேசுவை நீங்கள் சொன்னால் போதும், எல்லாம் மாறும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் மாறும், மாறாதது ஒன்றுமே கிடையாது. மூன்றாவது ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 20-32 வரை மார்த்தாள் மரியாள் சம்பவம் வராங்க. லாசரு மரித்த நேரம், இவங்க ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த துக்கத்தில் இருந்த நேரத்தில் தான் இயேசு அங்கே வர்றாரு. 20 வாசிக்கலாம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனார். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இன்னைக்கு சபையில் அப்படித்தான், மார்த்தாள் சர்ச்சுக்கு வந்தா மரியாள் வர்றதில்லை, மரியாள் வந்தா மார்த்தாள் வர்றதில்லை. ஷிஃப்ட் போட்டு தான் சர்ச்சுக்கு வரோம் இப்பெல்லாம். இதே மரியாளை குறித்து ஆண்டு சொன்ன வார்த்தை என்ன? தன்னை விட்டு எடுபடாத. பார்த்தீங்களா? இப்போ மார்த்தாள் முந்திக்கிட்டான். அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் ரொம்ப எப்போ பார்த்தாலும் என்னை ஆண்டு ரொம்ப புகழ்ந்துட்டாருன்னு அப்படியே மந்தமாயிடக்கூடாது. இங்கே கொஞ்சம் மரியாள் ஓடி வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் மரியாள் எங்கே என்ன பண்ணிட்டாங்க? வீட்டிலையே இருக்கிறாங்க. மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். இயேசு வருகிறார்னு மார்த்தாள் கேள்விப்பட்ட போது. இப்போ 21 வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம், வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என்ன அர்த்தம்னா, இயேசுவே நீர் இருந்தால் போதும். சொல்லுங்க, இயேசுவே வேற என்ன எங்களுக்கு பாக்கியம் இந்த உலகத்தில்? எந்த சூழ்நிலை சொல்றாங்க அவங்க? தன் சகோதரனை இழந்த ஒரு துக்க சூழ்நிலை. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு பிள்ளை மரித்து போனால், அப்போ அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த சோகம், வருத்தம், அந்த தகப்பனே அப்படியே பின்மாறி போயிட்டார், பின்மாற்றத்தில் போயிட்டார். ஏன்னா என் பிள்ளை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரே. சில இப்படி தான் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, இந்த மார்த்தாள் மரியாளுடைய சூழ்நிலை பாருங்க, தன் சகோதரனை இழந்த ஒரு சூழ்நிலை, இழந்து நிற்கிறாங்க. இப்போ இயேசு வராரு. மரியாளும் சோர்ந்து வீட்டிலே உட்காந்தாச்சு. என்னத்த ஆண்டவர் பாத்தில் போய் உட்காந்து அவரும் எனக்கு நல்ல பேரை சொல்லி கடைசியில் என் சகோதரனை இழந்துட்டேனே. இப்படி சில நேரங்களில் நாம் இழப்பு வரும்பொழுது என்ன செய்கிறோம்? இயேசு விட்டு தூரம் போயிடுறோம். போகக்கூடாது. இயேசுவே நீர் இருந்தால் போதும். அல்லேலூயா. இயேசு இருந்தார்னா மறுபடியும் உன் வாழ்வை துளிர பண்ணுவார், மீண்டும் துளிர்க்க செய்வார். அல்லேலூயா. இப்போ சகோதரி தமிழ் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு முதல் கன்சீவ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குழந்தை பிறகுற சமயத்தில் அவங்களுக்கு இதுவாயிடுச்சு, குழந்தை ஃபஸ்ட்டு பேபி.
அடுத்த 10 மாதம் அடுத்த 10 மாதத்தில் சாமுவேல் வந்துட்டான். பின்மாறி போயிருந்தாங்கன்னா இங்கே உட்காந்துருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச சாமுவேலையும் அவங்க பார்த்துருக்க முடியாது. இன்னைக்கு சாமுவேலை கொடுத்துருக்கிறாருல்ல ஆண்டவர், ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நேரத்தில் விசுவாசத்தை விடாமல் பிடிச்சிக்கிட்டு கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். இப்போ மார்த்தாளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? நீர் இருந்தீரானால் போதும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே நீர் இருந்தால் போதும், நீர் சொன்னால் போதும், உம்மை தொட்டால் போதும். இதான் விசுவாசம். வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்க நிறைவேற்றி பாருங்க, சோர்ந்துடாதீங்க. அதனால தான் இயேசு லாசரு உயிரோடு எழுப்பி அவங்க கையில் கொடுத்தார். அவன் சொன்ன வார்த்தை, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். வச்சு 4 நாள் ஆயிடுச்சு அவனை கல்லறைக்குள்ள. ஆனால் விசுவாசம் எப்படி பேச வைக்குது பாருங்க. நீங்க கூட விசுவாசத்தில் நல்லா பேசுங்க. என் ஆண்டவர் உங்களை எந்த இடத்துலையும் வெட்கப்பட விட மாட்டார். அந்த ஊரில் என்ன சொல்லியிருப்பாங்க, பெத்தானியா கிராமத்தில், ஏம்மா இயேசுவை எவ்வளவான்னு நேசித்தீங்க, இயேசுவை எவ்வளவா நீங்கள் கவனிச்சிங்க, உங்களை இப்படி விட்டுட்டாரேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்ல விட மாட்டார் ஆண்டவர். உங்களை எந்த விதத்திலாவது உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். அதற்கான எல்லா வழிகளும் அவர்கிட்ட இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ கல்லறைகிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு? கல்லை எடுத்து போடுங்கன்றாரு. அப்போ தான் சொல்கிறாங்க மார்த்தாள் மறுபடியும் 4 நாள் ஆயிடுச்சு நாருமே. முதல்ல சொன்ன வார்த்தை என்னது? நீர் இங்கே இருந்தீரானால். அந்த வார்த்தை தான் கிரியை செய்யுது. ஆமாம், நீங்கள் விசுவாசமாக பேசுகிற வார்த்தை தான் கிரியை செய்யும். எதுலையுமே விசுவாசமாக பேசுங்க, நம்பிக்கையாக பேசுங்க. துளிர் விடும் வாழ்க்கை. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, டோட்டல் க்ளோஸ்டு, அவ்வளோதான், நான் இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இப்படியே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு பார்ப்பான். அதை வச்சே உங்களை முடைக்கி ஒரு மூளையில் போட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி கடைசியில் உங்களை 4 பேர் பரிதாபமாக பார்க்க அளவு வச்சிருவான். அதான் அவனுடைய சந்தோஷம். ஆனால் ஆண்டவருடைய சந்தோஷம் அது இல்லை. நீங்கள் நல்லா வளர்ந்து கனி கொடுக்கணும், நீங்கள் நல்லா எழும்பி பிரகாசிக்கணும், நீங்கள் நல்லா இந்த உலகத்துக்காக ஆண்டவருக்காக நிற்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். சொல்லுங்க, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ விழுந்தாலும் உங்களை தாங்குவார். ஆமேன் சொல்லுங்க, நல்லா சந்தோஷமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளைகள் விழுந்த நிலையில் இருக்கிறாங்க. மார்த்தாள மரியாளம் தூக்கி நிறுத்துறார். கவலைப்படாதீங்க. இப்போ என்ன சொல்கிறார்? லாசருவே வெளியிலே வான்னார். 4 நாளைக்கு முன்னாடி அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சடலத்தை பார்த்து, சரீரத்தை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு? நீ வெளியிலே வான்னு கூப்பிட்டார். அவன் வெளியே வந்தான்னு வேதம் சொல்லுகிறது. பந்தி இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. பந்தி இருந்ததுல அவனும் உட்காந்து பந்தி இருக்கிறான். ஆமென். இயேசுவே நீர் இருந்தால் போதும் சொல்லுங்க. மறுபடியும் ஆண்டவர் உங்களை எதை நீங்கள் காண இனிமே கிடைக்காதுன்னு நினைக்க அது மறுபடியும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. திரும்ப சொல்லட்டுமா? எது இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ, எது இனி என் வாழ்க்கையில் வராது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களோ, அதை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்த தேவன் வல்லவர். அல்லேலூயா. அதான் இயேசுவே நீர் இருந்தால் போதும், நீர் இருந்தால் போதும் சொல்லுங்க. நீர் இருந்தால் போதும், இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எல்லாம் சொல்லுங்க. உங்களை நெஞ்சில் கை வச்சு சொல்லணும் தைரியமா. நான் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வேன். சுகத்தை இழந்திருந்தா பெற்றுக்கொள்வேன், ஐஸ்வர்யத்தை இழந்திருந்தா பெற்றுக்கொள்வேன், கிருபை இழந்திருந்தா பெற்றுக்கொள்வேன், சுகத்தை இழந்தா பெற்றுக்கொள்வேன், திரும்ப பெற்றுக்கொள்வேன். ஆமென். ஏன்னா நீர் இருந்தால் போதும். அவர் வந்துட்டார்னா போதும், அவர் கூட இருந்துட்டார்னா போதும், எல்லாம் திரும்ப மீட்டு கொடுப்பார். அல்லேலூயா. அதான உண்மை. 4வது லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில் ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தில் வர்ற ஆள் சகேயு. அவர் யாருங்க? சகேயு. 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம். இந்த சகே ஆயக்காரன், அதாவது நல்ல வரி வசூல்லாம் பண்ணி. முதல் வசனம் வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். சரி, இவருடைய விசுவாசம் என்னங்க? இவர்கிட்ட என்ன விசுவாசம் இருந்தது? அந்த 3ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று. என்னங்க? இயேசுவை பார்த்தால் போதும். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவை எங்க பரலோகம் போய் தான் பார்க்கணுமா? ஆண்டவரே, என்னை நீர் எடுத்துக்கொள்வீரானால் நான் உம்மை முகமுகமாய் தரிசிப்பேன்
ஏன் இங்கே வந்து உங்களை முகத்தை காட்ட மாட்டாரா? இதுக்குன்னு பரலோகம் போயிட்டு தான் வரணுமா? போகிற அன்னைக்கு போகிறீங்க, விடுங்க. நீங்களே அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வரேன் நான் வரேன் நான் வரேன்னா சரி வந்து தொலை. இரு கொஞ்ச காலம், உனக்கு எவ்வளோ வேலை வச்சிருக்கிறேன் நீ எனக்காக செய்யணும்னு நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்னை எடுத்துக்கொள்ளும், சரி உன்னை எடுத்துக்கொள்கிறேன், போய் நித்திரை செய்து இளைப்பார். அப்புறம் கடைசியாக 2 பாட்டு ஒரு 6 பாட்டை பாடி தேவசாயல் ஆக மாறி சுற்றி 10 பேர் நிற்க வச்சு தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். அது ஒரு உன்னதமான காலம் வருங்க. இருங்க, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி உங்களை கொண்டு ஆண்டவர் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு அவரே சொல்லுவார். இப்போ சகையனுடைய ஆசை என்ன? இயேசு எப்படிப்பட்டவரோ எல்லாம் சொல்லுங்க. அவனுக்கு ஒரே ஒரு விசுவாசம், என்னது? அது ஆசை இல்லை, விசுவாசம். என்னது? இயேசுவை நான் பார்த்தால் போதும். அதுக்கு அவன் தேடின ஒரு இடம் என்னது? ஒரு காட்டாத்தி மரம். அந்த காட்டாத்தி மரத்தில் போய் ஏறுறான் பாருங்க. ஏறி, ஏன்னா அவர் ரொம்ப குள்ளமான மனுஷன், ஏறி உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் கண்களெல்லாம் எதை பார்க்குது? ஆவலா இயேசு வருகிறதை நான் காண வேண்டும். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவை உங்க வாழ்க்கையில பாருங்கிறேன். எத்தனை பேர் புரியுது? இயேசுவை உங்க வாழ்க்கையில பார்க்கணும். நீங்க இதுக்கெல்லாம் பரலோகம் போய் தான் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. அவர் உங்களை சுற்றி இருக்கிறார், சூழ்ந்து இருக்கிறார். நீங்க எப்போதும் தைரியத்தோடு இருங்க. என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறார். நான் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் வார்த்தை எனக்கு வரும், அவர் சுகம் என்னை நிரப்பும். அல்லேலூயா. இயேசுவை நான் பார்த்தால் போதும். எப்படிப்பட்டவரோ? வாசிங்க 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். பாத்தீங்களா? நீங்க வகை தேடுறீங்களா இயேசுவை பார்க்க? என்னம்மா? இயேசுவை பார்க்க விரும்பணும். அல்லேலூயா. இயேசு வருவாருங்க. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென் ஆமென். கூட வருவார்னு நல்லா பாடுங்க. உங்க கூட வருவார். இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? இவன் மரத்தில் உட்கார்ந்துருக்கிறவனை பார்த்து கரெக்டாக இயேசு அந்த இடத்தில் வந்தபோது 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவரை பார்த்தாவே போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் வீட்டில் வந்து இப்போ இயேசு தங்குறேன்றார். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்கிறாரு? நான் வா உன் வீட்டில் தங்குறேன். உங்கள் வீட்டில் இயேசு வந்து தங்குவார். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் சந்தோஷம்? ஏசப்பா என் வீட்டுக்கு வந்தால் இதை விட மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே. என்ன நான் பாக்கியம் பண்ணேன். அல்லேலூயா. இயேசுவை நான் பார்த்தால் போதும். இயேசுவை நான், எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவை நான், நீ சொன்னால் போதும், நான் தொட்டால் போதும், நீ இருந்தால் போதும், நான் பார்த்தால் போதும். இதெல்லாம் போதும். இதை விட வேற ஒன்றும் பெரிய ஸ்லாக்கியம் உலகத்தில் எதுவும் இல்லை. இப்போ இயேசு வீட்டுக்கு வந்து அவன் வீட்டில் தங்கி அவன் இயேசுவை பார்த்த உடனே மனமாற்றம் அடைந்து சொல்கிறான், நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சேனோ அதையெல்லாம் இனி சரி பண்ணிடுறேன். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். இயேசுவை பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் உங்களை மாதிரி உலகத்தில் யாருமே சிறந்தவங்க இருக்கணும், அப்படி மாறிடுவீங்க. எல்லாத்துக்கும் ஒரே காரணம், யாரை பார்க்குறீங்க? நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கிறோம்? அடிக்கடி இயேசுவை பார்க்க மாட்டோமே. நம்ம தான் சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் சீரியல் ஆக்டரையும் பார்த்து அவங்கள ஒரு முன்மாதிரியாக என்னங்க அவங்கள தான் முன்மாதிரியாக வாழ்க்கையில் நிறைய கிறிஸ்தவங்க வச்சுருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக சொல்கிறேன்.
அவங்க ஒரு சேரீ கட்டினாங்கன்னா போதும், அந்த சேரீ நம்மளும் கட்டிட்டு கோயிலுக்கு வரோம். என்னங்க, அது ஒரு வியாபார தந்திரம். அது அவங்கள வச்சு ஒரு வியாபாரம் பண்ணணுன்னுட்டு வியாபாரம் பண்ணுறவன் அங்கே ரெடியாக இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டு வாங்குகிறோம். குறிப்பாக அந்த நடிகை பேர சொல்லி அவங்க கட்டியிருந்தாங்களே இந்த சீரியலில், அந்த சேரீ கிடைக்குமாங்க? இருக்குது. ஏன்னா 400 சேரீ 700 விற்பான். நீங்களும் ஆன்னு பொழந்துக்கிட்டு வாங்கிட்டு வந்துட வேண்டியது தான். எனக்கு தெரியும், நான் ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்யும் பொழுது அந்த ஓனர் அப்படி தான் பண்ணுவார். எப்பா இந்த வாட்டி ஒரு நடிகை ஒரு சேரீ கட்டிட்டு வந்திருக்கிறா, இதை வச்சு எப்படியாவது கொஞ்சம் வித்துடணும். அதே ஒரே ஒரே சேரீயை ஒரே மாடலை ஒருவருக்கு 800 விற்பார், ஒருவருக்கு 700 விற்பார், ஒரு 600 விற்பார். ஆனால் அதனுடைய விலையே 300 தான். ஒரே ஆள்கிட்ட 3 வித லாபம் கிடச்சிச்சா? வர்ற லேடிஸ்க்கெல்லாம் அது தெரியாது. அவங்களுக்கு தேவை இந்த அம்மா கட்டியிருந்த அதே மாதிரி தான் ஒரு நடிகர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருந்தா நம்மளும் வாங்கி. அது அது வந்து கிறிஸ்டியன் ரோல் மாடல் கிடையாது, அது கிறிஸ்தவ ரோல் மாடல் கிடையாது. அது கிறிஸ்தவ ரோல் மாடல் என்ன தெரியுமா? இயேசுவை பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் ட்ரெஸ்ஸில் நீங்கள் உலகத்துக்கு பிரியமாக வாழாதீங்க. எத்தனை பேர் பார்க்குறீங்க? நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாரும் பார்க்கணும் உலகத்தில், அதுக்கு போடக்கூடாது. நம்ம பிடிச்சிருந்தா பிரியமாக போட்டுக்கணும், அவ்வளோதான். எனக்கு தேவையான ட்ரெஸ் அவ்வளோதான். என்னங்க, இந்த நகை விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா உலகம் பார்க்குற மாதிரி போடாதீங்கன்னு தான் பைபிள் சொல்கிறத தவிர போடாதீங்கன்னு சொல்லலை. உலகம் பார்த்து உங்களை மெச்சிக்கிற அளவுக்கு போடாதீங்க. உலகம் பார்த்து உங்களை அப்படியே பிரமிக்கணும். அந்த சிஸ்டர் போட்டுக்கிற கம்மலை பார்த்தியா சர்ச்சையில் வந்து உட்காந்துக்கிட்டு, என்ன மாடல் தெரியுமா, எங்கே வாங்கணும், இது எப்படியா சர்ச்சை கொஞ்சம் கேட்டே ஆகணும் சிஸ்டர்கிட்ட. நான் ஞாபகமெல்லாம் கம்மல் மேலே இருக்குது. அதுதான் பிரச்சனை. இப்போது கம்மல் போடுறது பிரச்சனை இல்லை, இன்னொருத்தரை கவர்ந்து எழுகுது பாருங்க, அதான் பிரச்சனை. அந்த செயின் எங்கே, அந்த செயினில் இருக்கிற டாலரையும் நான் பார்த்துருந்தேன். எப்படி இருந்துச்சு தெரியுமா டாலரு, எங்கே வாங்கியிருப்பாங்கன்னு தெரியலையே, அதான் பிரச்சனை. நீங்கள் போடுறது பிரச்சனை இல்லை, அதை பார்த்து இன்னொருத்தரை இடர்கள் அடையிறது பிரச்சனை. அதுக்கு தான் கவனமாக போடுங்கன்னு சொல்லுது வேதமே தவிர சுத்தமாக ஒரே அடியா நீ என்ன பண்ணாது, எல்லாத்தையும் வெறுத்து துறவரம் பூண்டு செருப்பம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு வெள்ளை துணியை ஒரு 4 ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுக்கோ, 4 முழத்தில் சுற்றி சுற்றி அதே வா. அப்படி பைபிள் போதிக்கலை. இட்ஸ் நாட் பைபிள் டீச்சிங். இயேசு போதிக்கலை. அப்படி எங்கேயாவது காட்டுங்க பைபிளில். அது இல்லைங்க வேத போதனை. இவன் பாருங்க, இயேசு என்ன சொன்னார் இவங்கிட்ட, தம்பி சகேயு உன்னை பற்றி நிறைய புகாரெலாம் வந்துச்சு, நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிற. ஆமாம், அப்படி சொல்லவே இல்லை. அவன் இயேசுவை பார்த்த உடனே நான் பார்க்கணும்னு அவன் நினச்சான். பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்ட ஒரு மாற்றம் வருது. நீங்கள் கூட மாறிடணும். முந்தின பழைய மோசம் போக்கும் இச்சைகளாலே உண்டான பழைய மனுஷனை களைந்து போட்டு. ஆமீன் சொல்லுங்க. இப்போ சகையை களைஞ்சு போடுறான். காரணம் என்ன? இயேசுவை பார்த்ததுனால. அல்லேலூயா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உண்டான புதிய மனுஷன் என்ன பண்ணணும்? தரித்து கொள்ளணும். அதான் உள்ள வந்தான் சகைக்குள்ள. யாரை பார்த்ததுனால? இயேசுவை பார்த்த. நீங்க இயேசுவை பார்க்க ஆசைப்படுங்க. என்னங்க, இயேசுவை பார்க்க ஆசைப்படுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன சொல்றீங்க? அதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு ஆவியினால பாருங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ஆராதனை எப்படி இருக்கணும்? ஆவியோடு உண்மையோடு இருக்கணும். கர்த்தரை மனசார பாடணும், நல்லா துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. மாற்றம் எப்படி வரும்? நீங்க மாறுறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள மாறாம இருக்கீங்கன்னா நீங்க இன்னும் இயேசுவை பார்க்கலன்னு அர்த்தம். மாறுறாங்க, அவங்க மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். மாறவில்லை என்றால் இயேசு இன்னும் பார்க்கவில்லை என்ற அர்த்தம். எந்த அர்த்தத்தில் வாழப் போகிறீர்கள் நீங்கள்? சொல்லுங்க. உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க. இயேசுவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவரை பார்த்தா வார்த்தை வருது, மாறிட்டான். இயேசு சொல்றாரு, இவனும் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, அவன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு காரியம் சொல்கிறேன், 5ஆம் காரியம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39லேருந்து 43 வரை. அங்கே சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன். அவன் பேசுகிறத பாருங்க. அவன் குற்றம் செய்தான், சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் குற்றமற்றவராகி இயேசு நமக்காக சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். அவர் குற்றமே செய்யலை. பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். எல்லாம் சொல்லுங்க, பாவமறியாத அவரை. எல்லாரும் சொல்லணும், பாவமறியாத அவரை நமக்காக அவரை பாவமாக்கினார். ஆமாம், அவர் பாவமே செய்யாதவர், பாவமே செய்யாதவர், பரிசுத்தர்.
இப்போ இயேசு சிலுவையில் தொங்கும்போது 2 கல்லர்களை என்ன செய்தாங்க? வலது பக்கம் இடது பக்கம் அறைந்தார்கள். அதுல ஒரு கல்லன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? 23:39 இருந்து வாசிக்கலாமா? அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். உலகம் இகழ்து அவரை. யார? பரிசுத்தரை. ஆனா அசுத்தங்களை வச்சு உலகம் மேன்மை பாராட்டுது. ஆனா பரிசுத்தர உலகம் இகழுது. அதான் உலகம். ஆனா பாருங்க, அடுத்தது 40ஆம் வசனம். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று ஒரு கல்லனுக்கு இருக்கிற அறிவு, புத்தி. இயேசு எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டான் பாத்தீங்களா? இனி ஊழியக்காரங்களுக்கு இயேசுவை புரியல. மூத்த விசுவாசிங்க கூட இன்னைக்கு இயேசுவை புரியல. நிறைய நேரம் சோர்ந்து பேசுவாங்க பாருங்க இயேசுவை. அதான் சில நேரத்தில் அப்படியே இதயமே வலிக்கும் நம்மளுக்கு. எத்தனையோ அதை பவுல் சொல்வார்ல, நன்றாய் ஓடினீர்களே, உங்களை தடை செய்தவன் யார்? யாரோ எவரோ சொன்னதை கேட்டுக்கிட்டெல்லாம் இயேசு விட்டு போகாதீங்க. இவன் முற்றிலும் சொல்றான், நாமெல்லாம் நியாயமா தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு சொல்றான். 42ஆம் வசனத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. இயேசுவே நீர் என்னை நினைத்தால் போதும். அல்லேலூயா. இப்படி சொல்லணும் ஆண்டவரே. அந்த கல்லன் சொல்றான் பாருங்க, நீர் எங்களை நினைச்சு என்னை நினைத்தால், அடியனை நினைத்தருளும். கடைசி நேரம் செத்து நரகத்துக்கு பாதாளத்துக்கு போக வேண்டிய சமயம் அது. அந்த கடைசி நேரத்தில் கூட அவன் என்ன சொல்றான் பாருங்க, முடிவு நேரத்தில். இப்போ இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்படி பாருங்க அவனுடைய லைஃபை பாருங்க. இயேசுவை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு. நான் பாவி, அவரோ பரிசுத்தர். இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் ரொம்ப பெரிய ஆளு, இயேசெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சின்ன ஆளு, நான் சின்ன ஆளு, இயேசு ஒண்ணுமே கிடையாது அப்படி நினைக்குது உலகம். இல்லைங்க, நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என்னிலும் என்னுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு பெரியவர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு, எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். இன்னொரு முறை பாடலாமா? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இப்படி பாடுவீங்களா? இயேசுவே, இயேசுவே நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க பரிசுத்தர், நீங்க மாறாதவர், நீங்க உண்மை உள்ளவர். நான் அப்படி இல்லை, நான் இந்த உலகத்தில் பாவியாய் வாழ்ந்தவன். இந்த கல்லன் சொல்றான் பாருங்க, நாம் எல்லாம் செய்த பலனை அடைகிறோம். இவர் அப்படி இல்லை. இவர் நமக்காக அந்த கொடூர சிலுவையிலே தொங்கி கொண்டு இருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய். அவனை பாதாளத்துக்கு போகாமல் அவனை எங்க கொண்டு போனாரு? நித்திய இளைப்பாறுதலுக்குள் கொண்டு போனார். அல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில கூட இயேசுவை சொல்லணும், நீர் நினைச்சுக்கங்க ஆண்டவரே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நினைச்சிட்டாருன்னா போதுங்க. உங்களை யாரும் நினைக்கலன்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு புலம்ப வேண்டாம். நினைக்கலையே, என்னை யாரும் மறந்துட்டாங்களே சொல்லுங்க. நினைக்காத இந்த உலகத்தில் என்னை நினைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னங்க, நம்மளை நினச்சி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது. நம்ம ஒன்றும் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. என்ன ஸ்டாரு என்னங்க, நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்தா நம்மளை வந்து பார்க்க கூட ஆள் இருக்கா சில நேரங்களில், இல்லைங்களா? வருவாங்களான்னு காத்திருப்போம். வர முடியாத சூழ்நிலைங்களாம் இருப்பாங்க, இல்லைங்க? ஆனால் இயேசு வருவார். இயேசு வந்து உங்கள் பக்கத்தில் நின்று, என்னை விசுவாசித்திய, என்னை நம்பனியம்மா, நீ என்னை நம்பனியப்பா, நீ உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அதாங்க விசுவாசம். இந்த விசுவாசத்தை விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒரு காட்டாத்தி மரத்தையே வேரோடு பிடுங்கி போய் கடலில் நடப்படுவாயாகன்னு சொன்னாலும் சரி, விசுவாசத்துக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அவர் உங்களுக்காக பெரிய காரியம் செய்வார். இந்த 100க்கு அதிபதியை பாருங்க, இந்த 12 வருஷம் பெரும்பழுந்த ஸ்திரியை பாருங்க, இந்த மார்த்தாள் மரியாதை பாருங்க, இந்த சகேயுவை பாருங்க, அந்த சிலுவையிலப்பட்ட கல்லனை பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு விசுவாசத்திற்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் அந்த நன்மையை கண்டாங்க. இப்போ நம்ம வெறும் வாயா பேசிட்டு போயிடக்கூடாது. இயேசுவை நாம் பேசும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? எல்லாம் மாறணும், எல்லாம் நிறைவேறணும், எல்லாம் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இவங்களாம் எப்படி கண்டாங்க? எப்படி கண்டாங்க? அந்த 100க்கு அதிபதி வேலைக்காரன் செத்துட்டானா? அந்த பெரும்பாலும் ஸ்திரீ அப்படியே அந்த வியாதியிலே செத்து போயிட்டாளா? லாசர் உள்ளே அப்படியே காணாமல் போயிட்டானா? சொல்லுங்க. சகையை திருந்தாமே போயிட்டானா? இல்லை இந்த கள்ளம் பாதாளம் போயிட்டானா? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? எல்லாம் விசுவாசத்தினால். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதனால் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் வீட்டில் இருந்தாலும் விசுவாசமாக பேசுவேன். சிலர்லாம் சபைக்குள்ளே வந்தால் தான் விசுவாசம் உள்ளத்தில் பெருகும். அப்புறம் வீட்டில் போன உடனே ஒரு மாதிரி ஆயிடுறோம். ஆகாதீங்க. எங்கே இருந்தாலும் சரி, ஆமென், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. அன்னைக்கு பேதனுடைய நிழல் பட்டு சுகமானார்கள். பவுலனுடைய சரீரம், அவனுடைய வஸ்திரம், அவனுடைய உருமால்கள் போட்ட உடனே சுகம் வந்தது. எல்லாம் இயேசு விசுவாசித்ததுனால, இயேசு மேலே வைத்த இந்த அன்பினால. இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறீங்க, ஆனால் இயேசுவை மனதார நேசித்து, ஆண்டவரே உங்கள் வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யட்டும். அப்படி கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்று, ஆண்டவரே, இந்த நாளில் சத்தியத்தை கேட்டு இருக்கிறேன், நான் இன்னும் நல்ல விசுவாசத்தில் பலப்படணும். எல்லாரும் இந்த நேரத்தில் யாரும் கொஞ்சம் தயவுசெய்து வேடிக்கை பார்க்காதீங்க. நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, இந்த விசுவாசம் எனக்குள்ள பலமாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்குள்ள எங்கெல்லாம் குறைபடுகிறதோ அங்கெல்லாம் அந்த விசுவாசத்தை கொண்டு என்னை நிரப்போம். இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். ஆமென். தான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து